பிரைஸ் தி லார்ட். கடந்த நாட்களில் மறுஜன்மம் என்பது உண்டா, மறுபடி பிறப்பது என்பது என்ன என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். சரீரத்திற்கு மறுபிறப்பு இல்லை, ஆத்மாவுக்கு தான் மறுபடி பிறக்கிற ஒரு சூழ்நிலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறதை நம்ம தியானித்தோம். இந்த நாளில் நம்ம சரீரத்தை குறித்து பார்க்க போகிறோம். சரீரத்திற்கு மறுஜன்மம் உண்டா, சரீரம் மறுபடி பிறக்குமா, ஒரே மனிதன் பல முறை பிறப்பானா, முன்ஜென்மம் பின்ஜென்மம் என்று உண்டா, ஆடாய் கோழியாய் மாடாய் பிறப்பானா, இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று சொல்லி நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, பவுலடிகள் சொல்கிறார், தேவன் ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கென்று ஒரு சரீரத்தை தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எபேசி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்கிறதுனா, ஒரு சரீரம், ஒரு ஆவி, ஒரு கர்த்தர், ஒரு ஞானஸ்தானம், ஒரு விசுவாசம். ரொம்ப அழகாக வேதம் ஒரே ஒரு சரீரம்தான் மனுஷனுக்கு, அடுத்த சரீரம்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட காரியங்களே நமக்கு வேதத்தில் எழுதப்படவில்லை. மறுபடியும் பிறக்கிறது, ஆடா மாடா பிறக்கிறது, 3ஆம் தலைமுறை 3ஆம் 4ஆம் பிறவியாய் பிறப்பது, அப்படி அல்ல. ஒரே சரீரம்தான், ஒரு முறை தான். அது மாத்திரமல்ல, பார்த்திங்கன்னா ஆதாம் உருவாக்கப்படும் போது அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக என்று மனிதர்களே இல்லை, மனிதனை, ஒரு நேரம்தான், அதோடு முடிஞ்சது. அவங்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கும்போது ஒரு முறை தான் அவர் பிறக்கிறார். ஒரு முறை தான் தாயின் வயிற்றிலே சரீரத்தோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் என்பதை சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்கள், பார்த்திங்கன்னா அதே போல் எபேசியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் என்ன சொல்கிறது, ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அப்படியானால் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு முறை மரிக்கிறான். அப்போ ஒரு முறை மரிக்கிறதா இருந்தால் ஒரு முறை தான் பிறக்க முடியும். ஒரு சரீரத்தில் ஒரு நேரம் தான் மனுஷனாக இருக்க முடியும். ஒரு நேரம் பிறக்கிறான், ஒரு நேரம் மறிக்கிறான், அதோட முடிஞ்சு போச்சு அவனுடைய கதை. அவனுடைய அந்த சாப்டர், அந்த சரீரத்துடைய சாப்டரே அவன் மரணத்தோடு முடிந்து போகிறது என்று சொல்லி நம்ம வேதத்தில் ரொம்ப அழகான காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் மறிக்க வேண்டும். அவன் பார்த்திங்கன்னா அப்போ மறிக்கிற மனிதன் மறுபடியும் அவன் சரீரத்தில் பிறப்பதில்லை. அதை நம்ம நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு காலமும் மனிதன் மறுபடியும் மாமிச சரீரத்தில் அவன் பிறப்பது இல்லை. அவன் மரிக்கும்போது அவனுடைய சரீரம் மண்ணாக போகிறது, மண்ணோடு திரும்புகிறது. வேதவசனம் நமக்கு மண்ணாய் பிறந்தவன் மண்ணுக்கே திரும்புவான், மண்ணான மனிதன் மண்ணுக்கே திரும்புவான் என்று சொல்லியும் நம்ம வாசிக்கிறோம். வேதத்தை அதிகமாய் அந்த தேவன் நமக்கு இந்த காரியங்களை அவர் சொல்கிறார். பாருங்கள், அது மாத்திரமல்ல, இப்போ 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும்னா மண்ணுக்குள்ளே விதைக்கப்படும், மண்ணுக்குள்ளே அழிந்து போகும், மண்ணுக்குள்ளே போயிடும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவியின் சரீரம் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் என்று சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் தாயின் வயிற்றில் ஒரு சரீரத்தோடு கூட அவன் பிறக்கிறான். அவன் மரிக்கும்போது அந்த சரீரம் மண்ணிலே விதைக்கப்படுகிறது, மண்ணிலே போய்விடுறது. மண்ணாக உண்டாக்கப்பட்ட மனிதன் மண்ணுக்குள்ளே அவன் போகிறான். இதுதான் சரீரத்தினுடைய ஒரு தன்மை. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் மறுபடியும் நம்ம பிறக்கிறோம் என்பதை குறித்து நம்ம வேதத்தில் சில இடத்துல பார்க்குறோம். மறுபடியும் அது பிறப்பதல், மறுபடியும் நம்ம என்ன செய்கிறோம், உயிர்த்தெழுகிறோம். தேவ பிள்ளைகள் கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம் என்று ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு உயிர்த்தெழுதல் என்று சொல்கிற ஒன்று உண்டு என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். எப்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தது போல
கிறிஸ்துவுள் மரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உயிர்த்தெழுவார்கள் என்கிற சத்தியம் நம்முடைய வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்திங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 நீங்கள் வாசிக்கும் போது, கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரை எதிர்கொண்டு போக எப்போது நாம் அவரோடு கூட இருப்போம் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்போ பார்த்திங்கன்னா, இந்த மண்ணிலே விதைக்கப்பட்ட அந்த சரீரத்தோடு கூட மனிதனுடைய வாழ்க்கை முடிகிறது என்று சொல்லி நம்ம சரீரத்தின் முடிவை நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரகசிய வருகையிலே மத்திய ஆகாயத்திலே வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதே போல் உயிரோடு இருக்கிற நாமும் எழுந்திருப்போம். அப்போ அந்த எழுந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படுகிறது. அந்த சரீரத்திற்கு பெயர்தான் மகிமையின் சரீரம். அதைத்தான் பவுல் சொல்கிறாரு, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவியின் சரீரம் உயிர்ப்பிக்கும். அப்போ நம்ம தேவ பிள்ளைகள், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள், கர்த்தருக்குள் வாழ்கிறவர்கள், அவருடைய சத்தியத்தை கேட்டு நடக்கிறவர்கள் ஒரு நாளிலே உயிர்த்தெழுவோம். உயிர்த்தெழும்போது சரீரத்தோடு தான் நம்ம உயிர்த்தெழுறோம். பாருங்கள், சரீரத்தோடு தான் நாம் உயிர்த்தெழுகிறோம். எப்படிப்பட்ட சரீரத்தோடு உயிர்த்தெழுவோம் என்று சொன்னால், மகிமையின் சரீரத்தோடு கூட நம்ம உயிர்த்தெழுவோம். பாவ சரீரம் மண்ணிலே புதைக்கப்பட்டு பரிசுத்த சரீரம், மகிமையின் சரீரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த மகிமையின் சரீரத்தோடு கூட நாம் தேவனிடக்கு எதிர்கொண்டு நம்ம போகிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு மனுஷனுக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்படுகிறது, மகிமையின் சரீரத்தில் எப்படி அவன் போகிறான் அப்படி நம்ம நினச்சோம்னா, நம்ம ஆதாமை நினைத்து பார்க்கணும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருந்தாங்க பாருங்கள். அப்போது அவங்களுக்கு சரீரம் இருந்தது. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு சரீரம் இருக்குது, நம்ம நிர்வாணமாக இருக்கிறோம், ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு சரீரத்தோடு தான் தேவன் அவர்களை படைத்தார். ஆதாமை படைக்கும்போது சரீரத்தோடு தான் பறிக்கிறார். ஆனால் ஏதேன் தோட்டத்திலே அந்த ஆதாமுக்கு நமக்கு ஒரு சரீரம் இருக்கிறது என்பதே அவனுக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால், ஆதாம் தேவனுடைய மகிமையினாலே மூடப்பட்டிருந்தான். அப்போது பாவம் எப்போ வருந்ததோ அப்போ தான் தேவனுடைய மகிமை அவனை விட்டு போய், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சரீரம் இருக்குது, அவன் நிர்வாணியாக இருக்கிறான் என்பதை அவன் அறிகிறான். அப்போது தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனோடு இணைந்திருந்து தேவனோடு வாழ்ந்து நாம் மரித்து போவோமானால், அல்லது கர்த்தருடைய வருகைக்கு எதிர்கொண்டு போவோமானால், நமக்கும் ஒரு சரீரம் கொடுக்கப்படும். அதுதான் மகிமையின் சரீரம். எப்படி ஆதாமை ஏதேனிலே மகிமையின் சரீரத்தினாலே மூடியிருந்தாரோ, அப்படியே நமக்கும் ஒரு மகிமையின் சரீரத்தை தேவன் கொடுப்பார். பாருங்கள், அந்த மகிமையின் சரீரத்தோடு கூட தான் நம்ம தேவனை எதிர்கொண்டு நம்ம போகிறோம், தேவனோடு கூட போகிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய அற்பமான சரீரத்தை அவர் மகிமையின் சரீரமாய் மாற்றுவார். தேவனுடைய மகிமையின் பிரசனத்தினாலே அவர் எதிர்கொண்டு போகிற அவருடைய மனவாட்டிகளாகிய சபைக்கு அவருடைய மனவாட்டியாகிய நமக்கு அவருடைய மகிமையின் சரீரத்தினாலே நம்மளை மூடி நம்மளை மத்திய ஆகாயத்துக்கு அவர் கொண்டு போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உலகத்தில் யாருக்கு கிடைத்தது என்று சொன்னால், ஏனோக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கும்போது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்படி எடுத்துக்கொள்ளப்படுறார்னா, அந்த சரீரம் மகிமையினால் நிரம்பி தேவனும் அவரும் பேச 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 அந்த மகிமை ஏனோக்கை மூடினது. அவரை தேவன் எடுத்துக்கொண்டார்.
அதே போல் எலியாவை நம்ம பார்க்குறோம். எலியாவும் தேவனோடு சஞ்சரிக்க அந்த தேவனுடைய மகிமை எலியாவை மூடிட்டு எலியா எடுத்து கொள்ளப்பட்டான். அப்போ நம்மளும் ஒரு நாளில் ஒருவேளை கிறிஸ்து வருவதற்கு முன்பாக மரித்திருக்கலாம், அல்லது கிறிஸ்து வருவரை நாம் உயிரோடு இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படுகிறது. அது மகிமையின் சரீரம், அது பாவமில்லாத சரீரம், அது பரிசுத்த சரீரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ பாவம் நிறைந்த அந்த சரீரம் மண்ணுக்குள் போய்விடும். நம்ம மரித்த உடனே அந்த சரீரம் நம்மளை விட்டு போயிடும் பாருங்கள். ஆனால் நம்ம உயிர்த்தெழும் போது ஒரு மகிமையின் சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். அந்த மகிமையின் சரீரத்தோடு கூட நித்திய காலமாய் நாம் வாழ்வதற்கு தேவன் நம்மளை நியமித்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், எல்லாரும் அந்த மகிமையின் பாவ சரீரம் விழிந்து போகட்டும், அந்த மகிமையின் சரீரத்தை பெரும்படியாய் அவரோடு இணையணும், அவரோட இரத்தத்தால் கழுவப்படணும், அவரோடு உறவாடணும், அவருக்குள்ள பந்தியில் பங்கு பெறணும். அப்படிப்பட்ட வாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த மகிமையின் சரீரம் நமக்கு உண்டாகும், நமக்கு கொடுக்கப்படும். அந்த மகிமையின் சரீரத்தோடு தான் நம்ம தேவனோடு கூட வாழ்கிற ஒரு பாக்கியத்தை நம்ம பெறுவோம் பாருங்கள். மற்றபடியாக இந்த மாமிசத்தின் சரீரத்தினாலே கொண்டு நம் பரலோகத்துக்கு போகவும் முடியாது. இந்த மாமிசத்தின் சரீரத்தை மறுபடியும் பிறக்கவும் முடியாது. இந்த மாமிச சரீரம் மண்ணோடு மண்ணாய் அது அழிந்து போகக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் ஒரு நாளிலே நியாயத்தீர்ப்பு வரும்போது இந்த உலகத்தில் நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருந்தல்லவா, அந்த சரீரத்தில் நாம் என்னென்ன நன்மை செய்தோம், நாம் என்னென்ன தீமை செய்தோம் என்பதை நாம் நியாயத்தீர்ப்பிலே தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்கப்படும். ஆதலால் தான் இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும், அவருடைய நன்மையாக அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும் என்று சொல்லி நம்மளுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாளிலும் கூட நம்ம அதை கவனமாய் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சரீரம் மறுஜென்மம் அடையாது, சரீரத்துக்கு மறுபிறப்பு கிடையாது. ஒரே ஒரு சரீரம்தான், ஒரு முறைதான் பிறப்பு, ஒரே ஒரு சரீரத்தை தான் தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சரீரம் மண்ணிலே உருவாக்கப்பட்ட சரீரம், மண்ணுக்கே அது திரும்பும். ஆனால் ஆவியான தேவனாகிய கர்த்தரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது மற்றொரு சரீரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் மகிமையின் சரீரம். அந்த சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரோடு வாழ வேண்டும், அவரோடு ஐக்கியப்பட வேண்டும். பாருங்கள், அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழும்போது அந்த மகிமையின் சரீரத்தோடு தேவனை சந்திப்போம். நித்திய காலமாய் பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிப்போம். அதற்குள்ள ஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த நாளில் நம்முடைய சந்தேகத்தை தீர்த்திருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மறுஜென்மம் உண்டு என்று சொல்லி யார் சொன்னாலும் தெய்வ பிள்ளைகள் அதை ஒத்துக்கொள்ளக்கூடாது. அதனுடைய காரியம், சரீரத்தின் காரியம் என்ன, ஆத்மாவின் காரியம் என்ன, ஆவியின் காரியம் என்ன என்பதை குறித்து நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஆவி தேவனாகிய கர்த்தர் தனது சுவாசத்தை ஊதி மனிதனுக்கு ஜீவாத்மானான் என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதன் மரிக்கும்போது அந்த ஆவி தந்தவரிடத்துக்கு அது திரும்பி போகும் என்று சொல்லியும் வேதவசனம் சொல்கிறது. அந்த ஆவி எடுத்துக்கொள்ளப்படும் போது தான் மனுஷனுடைய ஜீவன் கடந்து போகிறது. ஆனால் அந்த ஆவியை குறித்து நிறைய பேர் நிறைய வித்தியாசமாக சொல்கிறாங்க. ஆனால் வேதவசனம் சொல்கிறது, மனிதனுடைய ஆவி வேறே, மிருகங்களுடைய ஆவி வேறே, மனிதனுடைய ஆவி வேறு, விலங்குகளுடைய ஆவி வேறு, பறவைகளுடைய ஆவி வேறு என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்படியாய் தேவன் மனிதனை உருவாக்கும் போது அவருடைய சுவாசத்தின் மூலமாய் ஊதி மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்தார். மனுஷன் மண்ணிலே விதைக்கப்படும் போது, மரிக்கும் போது அவனுடைய சுவாசம், அந்த ஜீவன் தான் தந்த தேவனிடத்திலே திரும்பி போகிறது. இப்படியாய் சகலவற்றை நாம் கற்றுக்கொள்வோம். மறுஜென்மம் என்பது உண்டு, அது ஆத்மாவுக்கு மாத்திரமே, சரீரத்திற்கு இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை தேற்றுவாராக. ஆமேன்.